ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட்டில் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தலாம். இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி ரேட் ஒரு கம்ப்ளீட் சைடுவேஸ் அப்பு டவுனு. நான் நேற்று எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங். பட் வந்து இன்னைக்கு நடந்தது ஒரு கேப் டவுன் ஓப்பனிங். ஒரு அன்ஃபேர் ஓப்பனிங்காக தான் இன்னைக்கு ஓப்பனே ஆனுச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு செல்லிங்கில் தான் இருந்துச்சு. இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த 26,300 பிரேக் பண்ணி தான் ஓப்பனிங் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல மூவ்மெண்ட் குடுப்பான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அவன் ஓப்பனிங்லயே என்ன ஒழட்டி விட்டான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் செல்லிங் தான் ஒரு செல்லிங், பையிங் மாத்தி மாத்தி அடிச்சு சாவடிச்சுட்டானுங்க. ஸோ அ இன்னைக்கு நெறைய நியூஸஸும் வந்திருக்கு. ஸோ ட்ரம்ப், புட்டின் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் பத்தின டீட்டெயில்டான நியூஸஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுக்காக யூஸ்ஃபுல் கன்டென்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கான நியூஸஸ் பார்த்தரலாம். ஸோ இப்போ புட்டின் வந்து ட்ரம்ப்ப சொல்லியிருக்காரு, நீங்க வந்து உடனே வந்து வெனிசுலா பிரசிடென்ட்ட வந்து ரிலீஸ் பண்ணணும். இல்லன்னா, அதுக்கான ஒரு தக்க பதிலடி கிடைக்கும் அப்படின்ற மாரி, ஒரு மாரி அதாவது சொல்லாம சொல்லியிருக்காரு புட்டின். ஸோ இதுக்கு இப்போ வரைக்கும் ட்ரம்ப் எதுவும் ரியாக்ட் பண்ணல. ஏன்னா, அவர் நல்லா தூங்கிட்டு இருப்பாருன்னு நெனைக்கிறேன். இப்பதான் எந்திரிச்சிருப்பாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன ரியாக்ட் பண்ண போறாரு அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான் அந்த கொஸ்டினுக்கு. ஸோ அத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ புட்டின் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே சொல்லியிருக்காரு. சம் கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல சம் கண்ட்ரீஸ்லாம் வந்து எல்லாருமே இப்போ ட்ரம்ப்க்கு அகைன்ஸ்ட்டா இது பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா, ஒரு நாட்டோட இதையே வந்து நீங்க இது பண்ணி ஒரு அதிபரையே நீங்க வந்து தூக்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாரி பேசியிருக்காங்க. ஸோ அதனால இது கொஞ்சம் பெரிய ஒரு இஷ்யூ ஆகும்னு நான் எதிர்பார்க்குறேன். அந்த மாரி தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு டவ் அண்ட் நாஸ்டாக் பாசிட்டிவா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கும் வந்து ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான் நான் இருக்கேன். ஆனா அது எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. அப்படியே அது நடந்தாலும் 26,250 அவன் பிரேக் பண்ணணுங்க. ஓகேங்களா? பிரேக் பண்ணாதான் மேல. இல்ல அப்படின்னா 26,000 அப்படிங்கிறது வரைக்கும் வரலாம். அந்த 26,000 அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு ஒரு மேஜர் சப்போர்ட் லெவலா இருக்கும். ஓகேங்களா? அது வந்து ரொம்ப மேஜர் சப்போர்ட் லெவல். ஸோ அத பிரேக் பண்ணுச்சுன்னா, அந்த அப் ட்ரெண்ட்ல இருந்து அது கீழ வருதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதனால அவ்வளோ சீக்கிரத்தில பிரேக் பண்ண மாட்டாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ நாளைக்கான சப்போர்ட் லெவல் 26,000 ரெசிஸ்டன்ட் 26,250 ஓகேங்களா? இது வந்து நிஃப்டியோட லெவல். இன்னைக்கு பேங்க் நிஃப்டி கொஞ்சம் வந்து ஓகேவா தான் இருந்தான். ஆனா ஏன்னா ரிலையன்ஸ் அண்ட் HDFC பேங்க் இன்னைக்கு அடின்னு அடிச்சு சாவடிச்சுட்டாங்க. பேங்க் நிஃப்டி நான் சொன்ன மாரி ஒரு அப் ட்ரெண்ட்ல ஒரு சின்ன செல்லிங் ஓகே தான் நான் சொன்னேன். ஸோ அதே மாரி இன்னைக்கு ஒரு கிரீன் கேண்டில் தான். நாளைக்கும் மொமெண்டம் பாசிட்டிவ் ஆச்சுன்னா நல்லா தான் இருக்கும். ஆனா ரிலையன்ஸ் அண்ட் HDFC பார்த்துரலாம். ஏன்னா அவங்க தான் இன்னைக்கு ரிலையன்ஸ்ல 5% அவுட்டுங்க. பாருங்க எவ்வளோ பெரிய கேண்டிலா அடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு. நான் சொல்லியிருந்தேன், இங்க ரெசிஸ்டன்ட் ஆகி வந்திருக்கான். ஸோ 1530 வரைக்கும் கூட போக சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னேன். பார்த்தா அவன் 1500 வரைக்கும் போனான். ஸோ நான் இந்த இடத்த பிரேக் பண்ணும்போது என்னோட கிளைண்ட்ஸுக்கு வந்து ஒரு சில என்ட்ரீஸ் குடுத்தேன். ஓகேங்களா? ஸோ குடுத்து ஒரு சிலர் கொஞ்சம் ப்ராஃபிட்டும் பார்த்தாங்க. ஒரு சிலர் சின்ன ப்ராஃபிட்டும் பார்த்தாங்க. ஒரு சிலர் பெரிய ப்ராஃபிட்டும் பார்த்தாங்க. ஸோ நல்லது தான். ஆனா இவன் வந்து இப்போ ஒரு பேட்டர்ன் தான். ஓகேங்களா? இந்த பேட்டர்ன்ல இருந்து பிரேக் தான் ஆயிருக்கானே தவிர, இன்னும் பிரேக் அவுட் ஆகல. ஓகேங்களா? மேபி நாளைக்கும் வந்து இன்ட்ராடேல ஒரு கேண்டில் இதுக்கு கீழ ஓப்பன் அண்ட் குளோஸ் எனக்கு கிடைச்சுச்சு அப்படின்னா, அத வந்து நான் வந்து பிரேக் அவுட்டா கன்சிடர் பண்ணிப்பேன். ஸோ அதோட டார்கெட் வந்து ரொம்ப பெருசு. இன்னும் பயங்கரமா வந்து ரிலையன்ஸ் செல் ஆகவும் சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? இன்னைக்கு 5% ஃபாலு. ஸோ இன்கேஸ் இந்த பேட்டர்ன் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா, ஒரு ஹெவி ஃபால் 1 வீக்குக்குள்ள ஹெவியான ஃபால் வந்து ரிலையன்ஸ்ல இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ ரிலையன்ஸ் வாட்ச் பண்ணுங்க. நாளைக்கு பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன் ஏதாவது இருந்தா கிளையண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க. நான் சொல்றேன். மறுபடியும் ரிலையன்ஸ்ல நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததா வந்து HDFC பேங்க். அவன் இன்னைக்கு 1.5% டவுனுங்க. கேப் டவுன்லயே சரியான கேப் டவுனா ஓப்பன் ஆனான். ஸோ நான் சொல்லியிருந்தேன் அந்த 1958 வரைக்கும் வருவான்னு சொல்லிட்டு, இப்ப 62ல இருக்கு. 58 வந்துட்டான். வந்து தான் அந்த 68 க்ளோசிங் இருக்கான். 58 பிரேக் பண்ணான்னா 38 அடுத்து ஒரு 20 பாயிண்ட் ஃபால் ஆகும். ஸோ HDFCலயும் கீழ இறங்குவான்னு வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு 2 என்ட்ரி பாயிண்ட் வந்து வெயிட்டிங்ல இருக்கு. ஒண்ணு HDFCலயும் இருக்கு, ஒண்ணு ரிலையன்ஸ்லயும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ 2மே என்ட்ரிக்காக வெயிட் பண்ணுங்க. 2மே சூப்பர் ஷேர்ஸு. என்ட்ரி கிடைச்சா சொல்றேன். ஓகேங்களா? ஓகே. இதுதான் நாளைக்கு நம்ம பார்க்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ். ஓகேங்களா? ஓகே. நெறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கன்டென்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.